1984 இனப்படுகொலையின் போது ஒரு புறம் காங்கிரஸ் கட்சியினர் சீக்கியர்களை உயிருடன் எரித்துக் கொண்டிருந்தனர், மறுபுறம் RSS தொண்டர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து சீக்கிய மக்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தனர். இது டெல்லி கிருஷ்ணா நகரில் வசித்த சர்தார் ஜஸ்பீர் சிங்கின் உண்மை கதை. அந்த சமயத்தில் தனக்கு 15 அல்லது 16 வயதுதான் என்று கூறும் ஜஸ்பீர் தான் கண்ட அந்த சீக்கிய படுகொலைகள் இன்றும் தனது ஆன்மாவை உலுக்குவதாக வருந்துகிறார். சீக்கிய மக்களின் அன்றைய அலறல் சத்தங்கள் இன்றும் தன் காதுகளில் ஒலிப்பதாக கலங்குகிறார். எங்கள் பகுதியில் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் வசித்து வந்தார். அப்போது அவர் தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையின் பொறுப்பில் இருந்தார். அவருடைய அறிவுறுத்தலின்படி அவரது அடியாட்கள் பல்வேறு இடங்களில் சீக்கியர்களை தேடி தேடி வேட்டையாடி கொன்று குவித்தனர். ஒட்டுமொத்த சூழலும் பீதியால் உறைந்திருந்தது. எங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்றே புரியவில்லை. அந்த இக்கட்டான நேரத்தில் RSS தொண்டரான மதன்லால் கண்ணா எங்களுக்கு உதவினார். அவர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் பல இளம் தொண்டர்களை திரட்டி கைகளில் தடிகளுடன் வீதிகளிலும் தெருக்களிலும் காவல் நின்று பல சீக்கிய குடும்பங்களை பாதுகாத்தார். மதன்லால் அவர்கள் ஜஸ்பீர் சிங்கின் குடும்பத்திற்கு தனது சொந்த வீட்டிலேயே முழுமையாக 3 நாட்கள் தங்குவதற்கு இடமளித்து அவர்களை பத்திரமாக பாதுகாத்தார். காலப்போக்கில் நிலைமை சீரடைய தொடங்கியது. ஆனால் அந்த நாட்களில் மக்கள் உயிரோடு எரிக்கப்பட்டு கொல்லப்படும் போது சீக்கியர்கள் எழுப்பிய அலறல் சத்தங்கள் இன்றும் தன் காதுகளில் எதிரொலிப்பதாக ஜஸ்பீர் சிங் மனம் குமுறுகிறார்.